இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க இருக்கின்றோம். ஒரு மணி நேரம் செல்வதே தெரியக்கூடாது. அப்படியே முழுக்க முழுக்க கண் விழித்து என்னோடு இருப்பாயா, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பீடத்தை நோக்கிய நற்கர் நோக்கிய பார்வை இருக்கட்டும். மன்றாட்டுகள் கருத்துகள் அத்தனையும் ஒருங்கிணைந்து வையுங்கள். உங்கள் மூச்சு, உடல், ஆன்மா அத்தனையும் இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு இருக்கட்டும். ஏனென்றால் மார்க்ரெட் மேரியிடம் ஆண்டவர் சொன்னார், ஒரு மணி நேரம் ஆராதனை. அன்னை தெரசாள் ஒரு மணி நேரம் ஆராதனை செய்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யார் யார் இந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுகிறீர்களோ, வேறு எந்த பராக்கும் இல்லாமல் செலவிடுகிறீர்களோ, அவர்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது துணைக்கு எல்லா காலமும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய
கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர் அன்பின் தேவன கருணையிலே. அற்புதமாக என்னை படைத்தே தற்பரன் நீரே எமை நீட்டே பொற்புடனப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனாலே எத்தனை வழிகளில் உமதன்பை என் வீட்டமை ஆட்கொண்டே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் என்னை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே இளமையின் பொலிவார்த்தைகள் சிறுவையும் யாவரும் வாழ தயை புரிவே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நற்கருணை வடிவிலே நம்மோடு நம் ஆண்டவர் இயேசு இதோ நம்மை சந்திக்க வந்திருக்கின்றார். இந்த உலகம் அமைதியாக இருக்கும் நேரம், இந்த ஊர் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம், இந்த அருமையான இரவு பொழுதிலே ஆண்டவரோடு இருப்பது எவ்வளவு மகிழ்வை தருகிறது. ஆண்டவரே இயேசுவே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் உறவுகளையும் ஆசீர்வதியும் என கேட்கும் அருமையான நேரம் இது. யோவான் 1:36 இவ்வாறு சொல்லுகிறது. இயேசு அப்பக்கம் நடந்து செல்கையிலே யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். ஆண்டவரை கூர்ந்து நோக்குங்கள், அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம். ஆண்டவரை கூர்ந்து நோக்குங்கள். எந்த விதமான சலனமும் எந்த விதமான பக்கத்தில் யார் இருக்கிறார் என்பது கூட வேண்டாம். ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறேன். யாரையும் எவரையும் நினைத்து கூட பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், உம்மை நான் உற்று நோக்குகிறேன். யோவான் கூர்ந்து பார்த்தார். கூர்ந்து பாருங்கள், வெறுமனே பார்க்காதீர்கள். உங்கள் ஐம்புலன்களும் அனைத்தும் இணைந்து ஆண்டவரை உற்று நோக்குங்கள். மோசே அந்த வெண்கலத்தால் ஆன அந்த பாம்பை உயர்த்தி பிடித்தபோது கூர்ந்து உற்று நோக்கியவர்கள் குணம் பெற்றார்கள். உற்று நோக்குங்கள், ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த யோவான் சீடர்களை பார்த்து வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இப்பொழுது உங்களை வந்து பாருங்கள், என்னோடு இருங்கள், என்னோடு தங்குங்கள், அனுபவியுங்கள் என்று ஆண்டவர் இதோ அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் சிலுவையை உற்று நோக்கியவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். நற்கருணையை உற்று நோக்குவோம். ஆண்டவரே இயேசுவே, உள்ளத்தில் சொல்லுங்க,
தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகத்திலே இந்த தூயவர் 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 என்றுதான் வான தூதர்கள் புனிதர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாமும் தூயவர் தூயவர் ஒரு முறை பாடுவோமா? தூயவர் தூயவர் பாடுவோமே. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே இயேசுவே, நீர் எவ்வளவு பரிசுத்தமானவர். ஆண்டவரே இயேசுவே, உலகை படைத்தவர். ஆண்டவரே இயேசுவே, தந்தையோடு இருக்கிறவர். ஆண்டவரே இயேசுவே, தூய ஆவியானவரை எங்களுக்கு தந்தவர். இயேசுவே, உம்மை தூயவர் தூயவர் என பாடும் பொழுது எங்கள் இதயம் மகிழ்கிறது. தூயவர் தூயவர் தூயவர். எல்லோரும் சேர்த்து பாடுவோம். தூயவர் தூயவர் தூயவர். நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாக்க வந்தவர், சிலுவை சாவு வரை தன்னை தந்தவர் இதோ நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, எங்களோடுக்காக உயிரை தந்தவரே, ஆண்டவரே எங்களுக்கு நற்போதனைகளை தந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூயவர் தூயவர் என பாடும் பொழுது உள்ளம் மகிழுதையா. தூயவர் தூயவர் தூயவர். வழிகாட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வழியாய் இருப்பவரே, ஒளியாய் இருப்பவரே, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த இரவிலே எங்களோடு இருந்து எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை விசாரிக்க, எங்களுக்கு நல்ல அருளை தருவதற்காக, ஆசிரை தருவதற்காக, நோய் தீமைகளிலிருந்து விடுதலை தர வந்திருக்கக்கூடியவரே, தூயவரே உம்மை போற்றுகிறோம். தூயவர் தூயவர் தூயவர். மீண்டும் பாடுவோம். தூயவர் தூயவர் தூயவர். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். தூயவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நமது எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு எதிராக இருந்திருக்கிறது. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தூயவராகிய உமது பிள்ளை, தூய வாழ்க்கை வாழ என்னிடம் இருக்கக்கூடிய தீமை தவறை உமது இரத்தத்தால் கழுவும் என கேட்போம். ஆண்டவருடைய இரத்தம் நம்மை தூய்மையாக்கும். ஆண்டவருடைய இரத்தம், அவரையே உற்று நோக்குங்கள். எனக்காக இரத்தம் சிந்தியவரை, என் உடல் நலம் தந்தவரை, நான் எவ்வளோ இடுக்கான வேளையில் இருந்த பொழுதும் எனக்கு ஆசீர்வாதம் தந்தவரை, ஆண்டவரே இந்த செயலை செய்யும் பொழுது எனக்கு ஏதாவது ஆய்விடுமோ, என் கணவர் ஏதாவது சொல்வாரோ, என் மனைவி ஏதாவது சொல்வாளோ, என் பிள்ளைகளுக்கு என்னாகும் என்று பரிதவித்த பொழுதெல்லாம் நீர் என்னையோடு இருந்து வழிநடத்தினீரே. என் குடும்பத்தை, என் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவரே, என் பாவத்தை மன்னியும் என கேளுங்கள். ஆண்டவரிடம் நீங்களாகவே பேசுங்கள். எண்ணத்தால், சொல்லால், செய்தால் செய்த பாவத்தை ஆண்டவரிடம் கழுவும் என சொல்லுங்கள். இதயத்தை கழுவும் ஆண்டவரே, கல்லான இதயத்தை கழுவும் ஆண்டவரே. உமது இரத்தம் என் கல்லான இதயத்தை கழுவட்டும், தீமையான இதயத்தை கழுவட்டும். ஆண்டவரே, பல நேரங்களில் முகம் பார்த்து பழகினேன், உள்ளம் பார்க்கவில்லை, பலருடைய மனதை வேதனைப்படுத்தினேன். ஆண்டவரே, நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன். ஆண்டவரே, பிறரை நோகடிக்க செய்திருக்கின்றேன். ஆண்டவரே, என் வார்த்தை பிறருக்கு வேதனை தந்திருக்கிறது. ஆண்டவரே, முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறேன். நல்லதுக்கு கூட நான் சம்மதம் சொல்லாமல் இருந்திருக்கின்றேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். தீய வார்த்தைகள், தீமைகள்
தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பீராக. உமது இரத்தம் என்னை கழுவுவதாக. ஆண்டவரே, உமது இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, உலகை சார்ந்தவனாக இருந்த என் வாழ்வை நீர் கழுவி உம்மை சார்ந்தவனாக மாற்றுகிறாக. எல்லோரும் சேர்ந்து இரத்தத்தால் என்னை கழுவும். 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 உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வாயாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வாயாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். கசையால் அடிபட்ட நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும்.
இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவுகிறது. நமக்காகவும் இயேசு இரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, என் பாவம், சிந்தனை, என் செயல், என் தவறுகள் ஆண்டவரே என் கண்முன்னே நிற்கிறது. ஆண்டவரே, என் பாவங்களை, என் துன்பங்களை, என்னுடைய தவறுகளை நீர் பார்த்தீர் என்று சொன்னால் உமக்கு முன்னால் யார் நிற்க முடியும்? ஆண்டவரே இயேசுவே, என் குற்றங்களை கழுவும், என் பாவத்தை கழுவும், என் சாபத்தை கழுவும், என் குடும்பத்தில் உள்ள தீமைகளை கழுவும், என் குடும்பத்தில் உள்ள தீமையான பழக்க வழக்கங்களை கழுவும். என் குடும்பம் பரிசுத்தமாகட்டும், என் வீடு தூய்மையாகட்டும், உமது இரத்தத்தை என் வீட்டிலே தெளியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வெளியே இருக்கிறார்கள், பல ஊர்களில் இருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தார் பல நாடுகளில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது இரத்தத்தால் இரத்தை கோட்டைக்குள் வைத்து அவர்களை பாதுகாப்பீரா. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தோர் எல்லோரும் நலன்களை, ஆசீரை பெற்றுக்கொண்டார்கள். உமது பிள்ளைகளாகிய நாங்களும் எங்கள் பாவத்தை, தீமையை விட்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள உமது வல்லமையா, உமது ஆசீரா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமென். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உற்று நோக்குங்கள். இயேசுவின் இரத்தம் 5 ஆசீர்வாதங்களை தரும். நாம் பொதுவாக இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்வோம். விவிலியத்தின் அடிப்படையிலே உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவின் இரத்தம் 5 ஆசீர்வாதங்களை தரும். நான் இப்படி கூட அதை எடுத்துக்கொள்வேன். தந்தை, மகன், தூய ஆவியார் என்று 4, சிலுவையில் 4ம் நடுவிலே இயேசுவின் உடல். அதை வைத்துக்கொண்டு 5 ஆசீர்வாதங்களை இயேசுவின் இரத்தம் தரும். அதாவது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. சிலுவை சாவு என்பது பாரசீகர்களால் கொண்டு வரப்பட்டது, யூதர்களால் அல்ல. ஏன் பாரசீகர்கள் கொண்டு வந்தார்கள்னா, அப்போ நிறைய திருட்டு, நிறைய மோசமான செயல்பாடு இருந்துச்சு. இந்த திருடன், இந்த மோசமான செயலில் உள்ளவன் சிலுவையில் சாவணும். அவனை வெட்டினார், ரத்தம் முழுசும் எதில் விழுந்துரும்? நிலத்தில் விழுந்துரும். அதனால நிலத்தில் அவன் ரத்தமோடு விழக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையில் அறைந்து கொண்டார். ஒரு சொட்டு, 2 சொட்டு அல்லது கையில் உள்ள ரத்தம், காலில் உள்ள ரத்தம் பாயும். அதைத்தான் யூதர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இயேசுவின் இரத்தம் முழுக்க முழுக்க மண்ணில் பாய்ந்தது. விண்ணகமும் மண்ணகமும் இணைந்தது. அந்த சிலுவை சாவே வித்தியாசமாய் போய்விட்டது. பாரசீகர்கள் அந்த சிலுவை சாவில் இரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைத்தார்கள். இயேசுவின் சிலுவை சாவிலே இரத்தம் முழுவதும் அந்த பூமியை நனைத்தது. அதனால்தான் அவரை ஈட்டியால் குத்தினவன் கண்
திறக்கப்பட்டது என்பதும் உண்மை. ஆனால் இரத்தம் நலம் தரும், இரத்தம் தான் வெற்றி தரும், இரத்தம் தான் இயேசுவின் இரத்தம் தான் ஆசீர் தரும். நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன், ஒரு தாய் தந்தையின் வியர்வை இரத்தம் நமது பிள்ளைகளுக்கு பலன் தரும். அதுதான் பிள்ளைகளை வளர்க்கும். அந்த பிள்ளை அந்த இரத்தத்திற்கு பலன் தரவில்லை, அந்த வியர்வைக்கு பலன் தரவில்லை என்றால் அந்த தாய் தந்தையை மதிக்கவில்லை. 5 ஆசீர்வாதங்கள். 1 ரோமையர் 5:8-9 அழகாக சொல்லுகிறது, கடவுளுக்கு ஆண்டவருடைய இரத்தம் நம்மை ஏற்புடையவராக்குகிறது. என்னவாக மாற்றுகிறது? ஏற்புடையவராக்குகிறது. அதாவது எப்படின்னா, ஆண்டவர் கடவுள் படைத்தார், அவர் இஸ்ராயேல் மக்களை மீட்டு கொண்டு சென்றார். இப்பொழுது அதே கடவுள் மகனாக வந்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஏற்புடையவராகிறோம். இயேசுவின் இரத்தம் நம்மை ஏற்புடையவராக்குகிறது. சரி, நம்ம வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தா கூட, அல்லது தப்பு தவறு செய்துட்டா கூட எந்த தாய் தந்தையாவது விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுப்பாங்களா? இல்லை. என் பிள்ளை திருந்திருவான், என் பிள்ளை நல்லா ஆயிடுவான், என் பிள்ளைக்கு எனக்கு தெரியும். கள்ளிக்குளத்தெல்லாம் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் குடிப்பார். பார்த்துங்க, கோயிலுக்குள்ளே கூட ஒரு தடவை விழுந்து கிடந்து மண்டை உடைஞ்சிருந்துச்சுது. மருத்துவமனைக்கு நான் உடைய தூக்கிட்டு போனேன். ஆனால் அந்த தாயிட்ட என்னம்மா இப்படி குடிச்சு கிடக்கிறார் சாமி, ஒன்று சொல்லிடுறாங்க சாமி, சாபம் போட்டுறாங்க சாமி, அவன் திருந்திருவான். இதான் ஏற்புடையாகுதல். அதனால ஆண்டவரும் என் பிள்ளை நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், அவன் எனக்கு ஏற்புடையவன் ஆகிவிடுவான். அப்போ ஆண்டவருடைய ஆசை எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் பிள்ளைகள், இந்த ரத்தம் நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்குகிறது என்பது முதல் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவருக்கு ஏற்புடையவாக கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என் மகள், என் மகன் என சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் ஏற்புடையவன், அவன் எனக்குரியவன். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், இயேசுவின் இரத்தம் கடவுளுக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றி இருக்கிறது. அதனால மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கு ராவல சிந்திக்கக்கூடிய நீங்க இருங்க. நாம் எல்லாரும் கடவுளுக்கு ஏற்புடையவார்கள். 2வது கொலோசையர் 1:19-20. கொலோசையர் 1:19-20. அமைதியை இயேசுவின் ரத்தம் நிலைநாட்டுகிறது. என்ன வேணும் நமக்கு? அமைதி தானே வேணும். பாருங்களேன், ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் சண்டை வந்துட்டு அந்த நேரத்தில் ஒருத்தன் பிடிச்சி அடிச்சு விட்டான். அடித்த உடனே ஐயோ இவனை அடிச்சு விட்டானே, பெரிய பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற போது அடிபட்டவர் விட்டுருங்க, நான் மன்னிச்சிட்டேன். அந்த வீட்டில் அமைதி வந்துடும் பார்த்தீங்களா? விட்டுருங்க, நான் மன்னிச்சிட்டேன். இதில் நான் தான் அடி வாங்கினேன், எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அதனால என்ன பிரச்சனை, விடுங்க, நம்ம குடும்ப சமாதானம் வேணும். அதை தான் ஆண்டவர் செய்தார். ஆண்டவரே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எவ்வளவு அருமையான கடவுள் நமக்கு பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டவர். அமைதியை அடைவார்கள். ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தம் அமைதியை நிலைநாட்டுகின்றது. தொடர்ந்து அதில் படிச்சீங்கன்னா, விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அவரில் ஒப்புரவாகிறது. அவர்ல விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அவரில் ஒப்புரவாயிற்று, நல்ல உறவாயிற்று. அதனால் ஆண்டவர் தன் அடியை நினைச்சு பார்க்கல, தன் சிலுவையை நினைச்சு பார்க்கல. அவருடைய இரத்தம் நம்மை அமைதிப்படுத்தி விடுகிறது. 2வது ஆசிரியர் என்ன? அமைதியை ஏற்படுத்துகிறது. 5 ஆசிரியர் மறக்கப்படாது. வீட்டுக்கு போகும்போது ஆசிரியரோட போகணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய பிள்ளையாக ஏற்புடையாக்குகிறது, அவருடைய அமைதியை நமக்கு தருகிறது. 3வது எபிரேயர் 13:12-14. நான் வெறுமனை சொல்லல, இறை வார்த்தையை சொல்லுகிறேன். ரத்தம் தரக்கூடிய ஆசீர், இயேசுவின் ரத்தம் தரக்கூடிய ஆசீர், இறை வார்த்தையை சொல்லுகிறேன். எபிரேயர் 13:12-14 பார்த்தீங்கன்னா, துன்பம் அடைந்து அவரில் இணைகின்றோம்.
வாழ்க்கைன்னா துன்பம் உண்டு. அப்போ பல துன்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. வேதனை துன்பம் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஆண்டவருடைய சிலுவையில் ஏதோ குறைவு இருக்கிறது, என் துன்பத்தால் அதை நிறைவு செய்கிறேன். ஆகவே துன்பத்தில் நான் இணைந்து ஆண்டவரில் இணைகிறேன். அப்ப துன்பம் வந்தா யார்கிட்ட இணைகிறோம்? ஆண்டவரில் இணைகிறோம். அப்ப துன்பம் வரணும், வந்துன்னா ஆண்டவரில் இணைஞ்சா அந்த துன்பம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். துன்பத்தில் ஆண்டவரில் இணைகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார். அப்ப முதல்ல உள்ளது அவருடைய இரத்தம் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கிறது. அவருடைய இரத்தம் நமக்குள் அமைதியை தருகிறது. மூன்றாவது, அவருடைய இரத்தம் துன்பத்தில் நாம் அவரோடு இணைகின்றோம். நாலாவது பாருங்களேன், எபிரேயர் 9:22. நாலாவது எபிரேயர் 9:22. இயேசுவின் இரத்தத்தால் நாம் தூய்மை அடைகிறோம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் தூய்மை அடைகிறோம். நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதனால்தான் இரத்தத்தால் இரத்தத்தால் என்னை கழுவும் என்று பாடினோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதிலேயே 1 யோவான் 1:7 முதல் 10 பார்த்தீங்கன்னா, நமது எல்லா பாவங்களுக்காகவும் ஆண்டவர் இரத்தம் சிந்தி நம்மை தூய்மையாக்கி இருக்கிறார். அப்ப நாலாவது ஆசிரியர் என்ன? நாம் தூய்மை அடைகிறோம். சொல்லுங்க, நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மை அடைகிறோம். அப்ப முதல்ல ஆசீர்வாதம் என்ன? இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவாகிறோம். இரண்டாவது, மூணாவது, துன்பம் பிரச்சனை வந்து அதுல ஆண்டவரோடு இணைகிறோம். நாலாவது, நமது பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகிறோம். ஐந்தாவது பாருங்களேன், நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் மதுரமான சும்மா போயிடுறோம். இறை வார்த்தையை படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஐந்தாவது சொல்லுகிறார் எபிரேயர் 10:19. எபிரேயர் 10:19. அவரது இரத்தத்தால் நமக்கு புதிய வழி திறக்கிறது. எவ்வளவு அருமை பாருங்க. இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு புதிய வழி திறக்கப்படுகிறது. நம் நல்வாழ்விற்கு புதிய வழி திறக்கிறது என்று எபிரேயர் புத்தகத்தில் இறை வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அதனால இயேசுவின் ரத்தம் நமக்கு பெரிய வெற்றி. என்ன இயேசுவின் ரத்தம் வெற்றி என சொல்லுங்க. ஏன்னா ஒப்புரவாகிறோம், ஏன்னா தூய்மை ஆகிறோம், ஏன்னா அவரோடு ஏற்புடையவராகிறோம், ஏன்னா அவருடைய துன்பத்தில் கலந்து அவரோடு இணைகிறோம், ஏன்னா அவருடைய வழி நமக்கு திறக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் ஆமேன் சொல்றீங்க கை தூக்குங்க. எனக்கு ஆண்டவருடைய இரத்தம் தூய்மை தருகிறது. ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் என்னை ஏற்புடையவனாக்குகிறது. இயேசுவின் இரத்தம் எனக்கு அமைதியை தருகிறது. இயேசுவின் இரத்தம் என்னை துன்பத்தில் அவரோடு இணைக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இயேசுவின் இரத்தம் எனக்கு புதிய வழியை தருகிறது. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்ற பாடலை பாடி, ஆண்டவரே உமது இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என் வீட்டில் எனக்குள்ள நீ கோட்டையாக இரு, அரணாக இரு, பாதுகாப்பாக இரு, நல் வழியாக இரு என்று எல்லோரும் இணைந்து இரத்த கோட்டைக்குள்ளே என்ற பாடலை பாடுவோம். அந்த பாட்டை பாடும் பொழுது இயேசு உற்று நோக்குங்கள். எனக்காக இரத்தம் சிந்தியவரை என்னை ஆசீர்வதியும், என்னை ஒப்புரவாக்கும், என்னை தூய்மைப்படுத்தும், என் குடும்பத்துக்கு நல் வழியை காட்டும், உமக்கு நன்றி என பாடும். உள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, உமது இரத்தம் என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, புதிய வழியை இந்த இரவிலே நீர் உயிர்த்தீரே, இந்த இரவிலே நீர் பிறந்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை, உயிர்ப்பை தருவீராக. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, உமது இரத்த கோட்டைக்குள் என்னை வைத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தீமை எனக்கு அணுகக்கூடாது, என் குடும்பத்தை தீண்டக்கூடாது. சாத்தான் தீமை அனைத்து விலகட்டும். ஜெபியுங்கள். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுமா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரிடம் ஜெபிக்கும் நேரம் இது. ஆண்டவரை உற்று நோக்குங்கள். யோவான் உற்று நோக்கியது போல உற்று நோக்குங்கள். அன்று பாம்பால் கடிபட்டவர்கள் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கியது போல உற்று நோக்குங்கள். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். நற்கரணை நாதரை உற்று நோக்குங்கள். வானிலிருந்து இறங்கி வந்தவரை உற்று நோக்குங்கள். உங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை உற்று நோக்குங்கள். தனது உள்ளங்கையிலே உங்கள் பெயரை பொறித்து வைத்திருப்பவரை உற்று நோக்குங்கள். எனக்குரியவன் நீ என்று சொன்னவரை உற்று நோக்குங்கள். நம்மை உரிமையாக்கியவரை உற்று நோக்குங்கள். தனது இரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாக்கியவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவரே இயேசுவே, இன்று முதல் எனக்கு மீட்பு உண்டு, என் குடும்பத்தில் மீட்பு உண்டு, என் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு, தீமையிலிருந்து விடுதலை உண்டு. ஆண்டவரை உற்று நோக்குங்கள். புது வாழ்வு தருபவரை உற்று நோக்குங்கள். இயேசுவை உற்று நோக்குங்கள். ஆண்டவரிடம் கேளுங்கள். மன்றாடும் நேரம் இது. ஆண்டவரிடம் கேட்கும் நேரம் இது. ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ கேட்பதற்காக உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் மன்றாட்டுகளை வாய் திறந்து கூட சொல்லலாம். இயேசுவே 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 ஆண்டவரே என்று சொல்லிக்கொள்ளலாம். தூயவர் தூயவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரை உற்று நோக்கி தூயவரே இயேசுவே என் ஜெபத்தை கேளும் என சொல்லலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு நன்றி, உமது ஆசிரியருக்கு நன்றி, எங்களோடு இருப்பதற்கு நன்றி. ஆண்டவரே, செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்தவரே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இதோ மன்றாடி கொண்டு இருக்கின்றோம். இதோ வந்திருக்கக்கூடிய மக்கள், உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய மக்கள், ஜெபமாலை அன்னையை தேடி வந்திருக்கக்கூடிய மக்கள், பல ஊர்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மக்கள், தங்கள் நேரத்தை தந்திருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களை பாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. உமது இரத்தத்தால் இவர்களையும் நீர் குணமாக்கும் வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, அன்று பார்வையற்ற பர்த்தலமேயுக்கு குணம் தந்தீரே. நாசரேத்தூர் இயேசுவே, என் மீது இறங்கும் என்று அவர் கேட்ட பொழுது அவரை குணப்படுத்தினீரே. ஆண்டவரே, அதை நினைக்கிறோம்.
இதோ குணம் கேட்டு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. பெரும்பாடுள்ள பெண் நம்பிக்கையோடு தொட்டார், குணம் தந்தீரே ஆண்டவரே. அந்த உயிர் இழந்த அந்த இளைஞனின் பாடையை தொட்டு அந்த கைம்பெண்ணுக்காக அவன் மகனை உயிர்ப்பித்து கொடுத்தீரே ஆண்டவரே. பேய்களை ஒட்டியவரே ஆண்டவரே, 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் பலுகி பெருகச் செய்து அந்த மக்களுக்கு உணவை கொடுத்து அவர்கள் அசதியால் விழுந்துவிடக் கூடாது என ஆசீர்வாதத்தை தந்தவரே, தோமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, குடும்பத்தில் நல்ல புரிதல், குடும்பமே பரலோகம், குடும்பமே மகிழ்ச்சி என்ற எண்ணத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தில் வேலைகளை நீர் எந்நாளும் பாதுகாத்து அதனை எப்பொழுதும் தந்து கொண்டு இருப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தருவீராக ஆண்டவரே. கல்வி ஆண்டிலே இருக்கின்றோம், தொடக்கத்திலே இருக்கிறோம். என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடும், கவனித்தலை கொடும். பராக்குகளுக்கு இடமில்லாமல் பிள்ளைகளை நீர் ஞானத்தால் நல்ல கவனத்தால் வளர்த்திட நீர் ஆசிரியரை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பம் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு சில நேரம் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்ப தலைவருக்கு கூட உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது ஆண்டவரே. சில நேரத்தில் அவருக்கு சம்பளம் கிடைக்கவில்லை ஆண்டவரே. இந்த தவறுகள், இந்த தீமைகளை அகற்றி எங்கள் குடும்பத்தில் நீர் நல்ல சுகம், நலம், குடும்ப தலைவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் நலம் வழங்குவீராக. பல வீடுகளிலே திருமண தடை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த திருமண தடைகளை நீங்கி சில குடும்பங்களிலே மன முறிவு இருக்கிறது ஆண்டவரே. அந்த மன முறிவுகளையும் போக்கி நல்ல சமாதானத்தை வழங்குவீராக. குழந்தை பாக்கியம் கேட்கும் பிள்ளைகளுக்கும் குழந்தையை பெற்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசிரியரை அருளை தருவீராக. பிரிந்து கிடக்கும் குடும்பத்தை இணைத்தருள்வீராக ஆண்டவரே. வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உமது ஆசிரியரை வழங்குவீராக ஆண்டவரே. உள்ளூர் இருக்கக்கூடிய முதியவர்கள், பெரியவர்கள், உழைக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிரியரை வழங்குவீராக ஆண்டவரே. இதோ நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கின்றோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோய்களை குணமாக்கியவரே, இதோ நாங்கள் தலை, வயிறு, கால், கை சார்ந்த நோய்கள், முதுகு மூட்டு வலி சார்ந்த நோய்கள், இந்த கோவிலுக்கு இன்று வர முடியாமல் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கேட்கக்கூடிய அந்த நோய்களில் இருந்தும் விடுதலை தருவீராக. ரத்தம் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, உடல் உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் உமது இரத்தத்தால் கழுவுவீராக ஆண்டவரே. மன நலம் தருவீராக. உடல் நலம், மன நலம், மன அமைதி, சாத்தான் தொல்லை, தீமையான எண்ணங்கள் பல நேரங்களில் எங்கள் மூளையை வருட்டுகிறது ஆண்டவரே. மொபைலுக்கும் மற்றவைகளுக்கும் சில நேரங்களில் அடிமையாகி விடுகிறோம் ஆண்டவரே. இதை விட்டுவிட வேண்டும் என நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் விட முடியாத ஒரு சூழல் எங்களை பதைக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கட்டுப்பாடை எங்களுக்கு நீர் தருவீராக ஆண்டவரே. பல நேரங்களில் சில வழக்குகள் எங்கள் குடும்பத்தை வாட்டுகிறது. நில அபகரிப்பு, பணம், கடன் தொல்லைகள் எங்களை வாட்டுகிறது ஆண்டவரே. எங்களுக்கு கோபம், பொறுமையின்மை என்ற பண்புகளெல்லாம் இருக்கிறது. இந்த தவறான பண்புகளையும் அகற்றிவிட்டு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளையாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியரை அருளை தருவீராக. இதோ வந்திருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ஆசிரியரை பெற்றுக்கொண்டோம், ஆண்டவரிடம் மன்றாடினோம், ஆண்டவரை எங்களுக்கு தந்தார் என நிறைவோடு செல்ல ஆசிரியரை அருளை தருவீராக. ஆமேன். முழங்கால் படியிடுவோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களோடு வருவார், உங்களை ஆசீர்வதிக்க வருவார். அந்த சமயத்திலே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். நம்பிக்கையோடு அன்று பார்த்தலேமேயு செபித்தது போல நம்பிக்கையோடு அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டது போல நம்பிக்கையோடு வந்த தொழு நோயாளர்கள் குணமானது போல ஆண்டவரே இயேசுவே நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நலம் தாரும், ஆசீர்தாரும் என்று நம்பி வந்தேன் இயேசுவே என்ற பாடலோடு இணைந்து ஆண்டவர் வரும்போது உருக்கமாக அவரை பணிந்து அவரை உற்று நோக்கி செவியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும்,
நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குமே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனே பாருமே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் நீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய திரு பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் அருளையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அழகின் முழுமைத்தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. அழகின் முழுமைத்தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரே அவரை காட்டிடுவாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.